ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த காலை வேளைக்கான ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சத்திய விதத்திலே நாங்கள் வாசிக்கிறோமே. சத்திய ஆவியானவரே, சகல சத்தியத்திற்குள் எங்களை நடத்த வேண்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்திய ஆவியானவரே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை நீர் பிரகாசமாக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவரை சத்தியங்களை எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பியும் அவ்விதமாய் செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்கள். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நெருக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். யாருடைய தழும்புகளால் குணமாகிறோம்? இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய மீறுதலுக்காக இயேசு காயப்பட்டார் என்று சொல்லுகிறது. நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லுகிறது. இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு என்ன செய்யப்பட்டார்? நொறுக்கப்பட்டார். யாருடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார்? நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். சரி, அக்கிரமம் என்றால் என்ன? அக்கிரமம் என்றால் தவறான செய்கை என்ற அர்த்தம், தவறான செயல்பாடுகள் என்ற அர்த்தம், தவறான கிரியைகள் என்ற அர்த்தம், தவறான காரியத்தில் ஈடுபடுவது என்ற அர்த்தம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார்? எதற்காக அவர் அடிக்கப்பட்டார்? கல்வாரி சிலுவையில் எதற்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்றால், நாம் செய்த தவறுகளுக்காக, நாம் செய்த தவறான காரியங்களுக்காக, நாம் செய்த தவறான செயல்பாடுகளுக்காக, நாம் செய்த தவறான கிரியைகளுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தண்டிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இது இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக அன்பை நமக்கு காண்பிக்கிறது. இந்த உலகத்துல யாரும் நமக்காக சிலுவையில மரிக்கல. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மை அன்பு கூறுகிறார். ஆகவே பாருங்க, இன்றைக்கு நாம் பாருங்க தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நாம் நொறுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக தண்டிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னாலே, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய கேடுபாடுகளுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தண்டிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னாலே, அடிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னாலே, நொறுக்கப்பட்டிருக்கிற அப்படின்னாலே, இன்றைக்கு நாம் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு நாம் நொறுக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு நாம் தண்டனைக்குரியவர்கள் கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? மன்னித்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு பாருங்க, நாம் விடுதலையோடு வாழலாம், சமாதானத்தோடு வாழலாம், சந்தோஷத்தோடு வாழலாம், ஆசீர்வாதத்தோடு வாழலாம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக, உங்களுடைய தெய்வமாக நீங்கள் இல்லத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பார், உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிப்பார், உங்களுடைய மீறுதல் எல்லாம் மன்னிப்பார், ரத்தத்தினாலே கழுவி எடுப்பார், மீட்டெடுப்பார், உங்களை தம்முடைய பிள்ளையாக மாற்றுவார். எல்லா ஆசீர்வாதங்களும் பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து பலிக்க ஆரம்பிக்கும். சமாதானம் என்கிற ஆசீர்வாதம், சுகம் என்கிற ஆசீர்வாதம், பாருங்க உயர்வு என்கிற ஆசீர்வாதம், வெற்றி என்கிற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் என்கிற ஆசீர்வாதம், எல்லா நன்மைகளும் வந்து செய்ய ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்க ஆரம்பிக்கும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும்
ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீர்களே. கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்கிற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே தியானித்துக் கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த போதனையின் 7ஆம் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7ஆம் பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது, தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது, தேவனுடைய வார்த்தை என்னவெல்லாம் செய்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் முதலாவதாக நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம். அது என்ன? தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை உற்பத்தி பண்ணுகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே விசுவாசத்தை வளர செய்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை அளிக்கிறது, நம்மை மறுபடியுமாய் ஜெனிப்பிக்கிறது, நம்மை மறுபடியுமாய் பிறப்பிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இதை கடந்த 2 வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், மறுபடியும் பிறந்தவர்கள் பாவம் செய்கிறார்களே. ஏன் பாவம் செய்கிறார்கள்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், சபைக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சில வேளைகளிலே, எப்பயுமே செய்வது கிடையாது, சில வேளைகளிலே அவர்கள் தவறி விடுகிறார்களே, அவர்கள் பாவத்தில் விழுந்து விடுகிறார்களே, தவறான காரியத்தில் விழுந்து விடுகிறார்களே. இதற்கான காரணம் என்ன என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். எந்த பகுதியிலே பாவம் செய்யக்கூடிய விருப்பம் அவர்களுக்கு உண்டாகிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். மனுஷன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உடையவனா இருக்கிறான். இதுல எந்த பகுதி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, எந்த பகுதி ரட்சிக்கப்பட போகிறது, எந்த பகுதி ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆவி மனிதன் ஏற்கனவே செய்து விட்டான், ரட்சிக்கப்பட்டு விட்டான். அங்கே பழுது ஒன்றுமில்லை, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எங்க? உள்ளான மனிதனிலே, ஆவி மனிதனிலே. அங்க ஃபால்ட் இல்லை. அப்ப ஃபால்ட் எங்க இருக்குது? மனதுல. எங்க இருக்குது? மனதுல தான் ஃபால்ட் இருக்குது. அங்கதான் அந்த பழைய சுபாவங்கள் இருக்கிறது, பழைய பாவ சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், அதெல்லாம் அங்கதானே செய்யுது, நிறைந்திருக்கிறது. இப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? வெளியேற்ற வேண்டியது இருக்கிறது. அப்ப இதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். பிறகு பாருங்க, மனதை புதிதாக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். எதை புதிதாக்க வேண்டும்? மனதை புதிதாக்க வேண்டும். நன்றாய் கவனிங்கள். மனது புதிதாகாம பரிசுத்தமாய் வாழ முடியாது. மனது புதிதாகாம வெற்றியாய் வாழ முடியாது. மனது புதிதாகாம செழிப்பாய் வாழ முடியவே முடியாது. கிறிஸ்தவ விசுவாசிங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, சபைக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு, அதே ஏழ்மத்தனம், அதே கஷ்டம், அதே தரித்திரம், அதே கடன் பிரச்சனை, அதே அலோட் பண்றது, அதே தட்டி தடுமாறி. என்ன காரணம்? எது மாறல? மனது என்ன செய்யல? புதிதாய் மாறல. இன்னும் அந்த பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழைய அந்த போராட்டங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் அப்படி மனதில் என்ன செய்யுது? ஒட்டி கொண்டிருக்கிறது. அது அப்படியே நீங்காமலே செய்யுது, ஆழமாய் வேறி ஒன்று இருக்கிறது. அதை கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றணும். அது எப்ப வெளியேறும்? எப்ப மனது மறுரூபமாகும்? போன வாரத்துல வாசித்தோம், உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ வசனம் தான் ஆவியிலே மறுபிறப்பை உண்டாக்கி இருக்கிறது. வசனம் தான் நம்முடைய மனதை என்ன செய்து புதிதாக்குகிறது. அப்போ வசனத்துக்கு மனதில் இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய மனது புதிதாகிறது. மனது புதிதாகும் பொழுது வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? இப்ப ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக மாற ஆரம்பிக்கிறது. இதை குறித்தெல்லாம் நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இதை பார்த்து விட்டு அடுத்த வாரத்தில் 3வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 3வது காரியம் என்ன என்பதை குறித்து அடுத்த வாரத்திலே பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். இன்றைக்கு எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், மறுபடியும் பிறந்தவர்கள், நல்லா கவனிச்சு செய்வாங்க, மறுபடியும் பிறந்தவர்கள், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள், பாவம் செய்வதற்கு இன்னொரு காரணம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். சில வேளைகளிலே அவர் தவறி விடுகிறார்கள், தவறி பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள், தவறான காரியத்தில் ஈடுபட்டு விடுகிறார்கள்.
வெண்மணி விழுகிறது கிடையாது. வெண்மணி விழுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா சில சமயங்கள்ல பாருங்க அப்படி செய்யறது கிடையவே கிடையாது. தன்னை அறியாமலேயே நானே நினைச்சே பார்க்கல, நான் யோசிக்கவே இல்லை, நான் சிந்திக்கவே இல்லை, பட்டு இப்படி விழுந்துட்டேனே, தவறு பண்ணிட்டேனே, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேனே, நான் இப்படி விழுந்திருக்க கூடாதே அப்படின்னு சொல்லி பாருங்க துக்கப்படுகிறார்கள். என்ன சொல்றேன்னா, மறுபடியும் பிறந்தவர்கள் சில வேளைகளிலே அவர்கள் பாவம் செய்து விடுகிறார்கள், பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள். இதுக்கு இன்னொரு காரணம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே கவனியுங்கள். ஒரு கிறிஸ்தவ விசுவாசி பாவம் செய்வதற்கு இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய மனது அவர்களை ஆளுகை செய்கிறது. அவர்களுடைய மனது, அவருடைய ஆவி மனிதன் அல்ல, அவருடைய மனது என்ன செய்கிறது? அவர்களை ஆளுகை செய்கிறது, அவர்களை ஆட்சி செய்கிறது, அவர்களை கண்ட்ரோல் படுத்துகிறது, அவர்களை கட்டுப்படுத்துகிறது. அவருடைய மனது அவர்களை ஆளுகை செய்ய இடம் கொடுக்கிறார்கள். நன்றாக கவனிக்கிறீங்க. என்ன ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க, ஞானஸ்நானம் பட்டிருக்கேன்னு சொல்றாங்க, சபைக்கு போறேன்னு சொல்றாங்க, இவ்வளவு அநியாயம் பண்றானே, இவ்வளவு அக்குறம் பண்றானே, இவ்வளவு பாவம் பண்றானே, துணிகரமா பாவம் செய்யறானே. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அப்படியே போய் சபையில உட்காந்துட்டு அப்படியே அல்லையிலயோ தோத்திரம் சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடிட்டு வர்றானே. என்ன அது கொஞ்சம் கூட அது பொருத்தம் இல்லாம இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய மனது அவர்களை என்ன செய்கிறது? கண்ட்ரோல் படுத்துகிறது. அவருடைய மனது அவர்களை கட்டுப்படுத்துகிறது. அவருடைய மனது மேலோங்கி இருக்கிறது. அவருடைய மனது அவர்களை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. அதற்கு இவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இடம் கொடுத்திருக்கிறாங்க. இருக்கிறீங்களா? எனவேதான் சில கிறிஸ்துவ விசுவாசிகள் சில வேளைகளிலே அவர்கள் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள், பாவத்திலே விழுந்து விடுகிறவர்களாய் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? இதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அருமையானவர்களே கவனியுங்கள். எது நம்மை ஆளுகை செய்ய வேண்டும், எது நம்மை ஆளுகை செய்யக்கூடாது என்று சொன்னால் கவனிச்சு செய்வாங்க. எது நம்மை ஆளுகை செய்ய வேண்டும், எது நம்மை ஆளுகை செய்யக்கூடாது என்று சொன்னால், நம்முடைய மனது நம்மை என்ன செய்யக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது. நம்முடைய சரீரம் நம்மை என்ன செய்யக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது. அப்ப இந்த ரெண்டு நம்மை ஆளுகை செய்யக்கூடாதுன்னா எது நம்மை ஆளுகை செய்ய வேண்டும்? நம்முடைய ஆவி மனிதன், நம்முடைய உள்ளான மனிதன், நம்முடைய இருதயம். அந்த மறுபடியும் பிறந்திருக்கிறானே, புது சிருஷ்டியா இருக்கிறானே, தேவனாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறானே, தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே தரித்திருக்கிறதே, அவன் தான் என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். மனதோ சரீரமோ என்ன செய்யக்கூடாது? நம்மை ஆளுகை செய்ய கூடாது. எல்லாரும் கரண்ட் சொல்லுவோம். என்னுடைய மனதோ என்னுடைய சரீரமோ என்னை ஆளுகை செய்யக்கூடாது. என்னுடைய ஆவி மனிதன் தான் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். இது ஒரு போதகர் பாருங்க, ரொம்ப அற்புதமாய் விளக்கி அவர் சொல்லுகிறார். எப்படி சொல்றார் அப்படின்னா, நம்முடைய ஆவி மனிதன் எப்படி இருக்க வேண்டுமா? நம்முடைய ஆவி மனிதன் ஒரு ராஜாவை போல இருக்க வேண்டுமா? கிங், ஒரு ராஜாவை போல இருக்க வேண்டுமா? நம்முடைய மனது எப்படி இருக்க வேண்டுமா? நம்முடைய மனது ஒரு வேலைக்காரனை போல அது இருக்க வேண்டுமா? வேலைக்காரனை போல, ஒரு சர்வெண்டை போல அது இருக்க வேண்டுமா? நம்முடைய சரீரம் எப்படி இருக்க வேண்டுமா? நம்முடைய சரீரம் ஒரு அடிமையை போல, ஒரு ஸ்லேவ்ஸ், ஒரு அடிமையை போல அவன் இருக்க வேண்டுமா? மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. நம்முடைய ஆவி மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? ராஜாவை போல இருக்க வேண்டும். நம்முடைய மனது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு வேலைக்காரனை போல அது இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு அடிமையை போல இருக்க வேண்டும். கிங், சர்வன்ட், ஸ்லேவ்ஸ். ராஜா, வேலைக்காரன், அடிமை. இப்படிதான் அது இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே கவனியுங்கள். நம்முடைய ஆவி மனிதன் தான் இந்த மனதையும் இந்த சரீரத்தை என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும், கண்ட்ரோல் படுத்த வேண்டும், நடத்த வேண்டும். இப்ப உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? மனதை பார்த்து இதை செய், இதை செய்யாத, இதை பண்ணு, இதை பண்ணாத, இங்க போ, இங்க போகாதன்னு சொல்லி உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் தான் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? யாருக்கு சொல்லணும்? மனதுக்கு சொல்லணும். ஆனா ரட்சிக்கப்பட்ட அநேகருக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்குது? மனதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இதை செய்,
இதை செய்யாத, இதை பண்ணு, இதை பண்ணாத. அநேக வேளைகள்ல என் மனசுல பட்டதை நான் செஞ்சேன்னு சொல்றாங்கல்ல, என் மனசுல பட்டதை செஞ்சு சொல்றாங்கல்ல, அது இவங்க ஆவி மனுஷன்ல பட்டதெல்லாம் செய்யல. உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் சிக்னல் கொடுக்கிறான், உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் எச்சரிக்கிறான். கர்த்தருக்கு விரோதமா செய்யாத, கர்த்தருக்கு விரோதமா நடக்காத, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டா இருக்குது நீ செய்யறது, கர்த்தருடைய வார்த்தை மையமா வச்சு தீர்மானத்தை எடு அப்படின்னு உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் சத்தம் கொடுக்கிறான். ஆனா மனது சொல்லுது அப்படிலாம் கிடையாது. உனக்கு பிடிச்சது செய், உனக்கு விருப்பமானது செய், உங்க சொந்தக்காரங்களுக்கு பிடிச்சது செய், உங்க மாமா மச்சானுக்கு பிடிச்சது செய். அவங்க நாளைக்கு என்ன நினைப்பாங்க, இவங்க நாளைக்கு என்ன நினைப்பாங்க, நாளைக்கு அவங்க ஒதுக்கி தள்ளிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு எது சொல்லுது? மைண்ட், சிந்தனை, ஆத்துமா அது சொல்லுகிறது. அது சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா சரியான செய்ய ஆரம்பிக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகுது. அப்படி நேரம் செய்யுது, அதுக்கு ஏற்ற மாதிரி இது சரீரம் போகுது, விழுந்துடுறாங்க, தவறான காரியத்துல விழுந்துறாங்க, பாவத்துல விழுந்துறாங்க. அதனாலதான் எப்பயுமே உள்ள இருக்கிற ஆவி மனுஷன், உள்ளான மனுஷன், அந்த இருதயம், அந்த தீபம், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. தீபம் சொல்லுது, உள்ள இருக்கிற அந்த லைட் சொல்லுது, இப்படி போகாது, இல்லை செய்யாத, இது மாம்சமான முடிவு, இது தவறான காரியம், இப்படி போனேன்னா நஷ்டம், ஒரு இழப்பு, ஒரு பின்னால் இன்னைக்கு உனக்கு தெரியாது, பின்னால் உனக்கு பெரிய ஆபத்து இருக்குது, இப்படி பண்ணாத, கர்த்தருக்கு விரோதம் பண்ணாத, கர்த்தருக்கு பிரியமானதை செய் அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் என்ன செய்யறான்? சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அநேக விசுவாசிகளும் அநேக ஊழியக்காரர்களும் அதை கேட்கறது கிடையவே. அதை பஞ்சாரத்தை போட்டு மூடி வச்சது. எதை? கோழியை பஞ்சாரத்தை போட்டு மூடி வச்சது மாதிரி சத்தம் கட்டாம பெசாட்டம் கடை அப்படின்னு சொல்லி பஞ்சாரத்தை போட்டு கோழியை போட்டு பஞ்சாரத்தை மூடுவாங்க பாருங்க வீடுகள்ல, கிராமங்கள்ல. அந்த மாதிரி ஆவி மனுஷன் சத்தம் கொடுக்கறதுன்னு செஞ்சிருது, அப்படியே போட்டு மூடி வச்சது. நீ பாட்டு கடை கத்திட்டு மனது சொல்றதை கேட்குது, மனதில் தோன்றுறதெல்லாம் செய்யுது, மனதில் ஆசைப்பட்டதெல்லாம் செய்யுது. கடைசியில் எங்கேயாவது போய் விழுந்து அடிபட்டு ரத்தம் சிந்தி அவமானப்பட்டு இழப்புகள் வந்து நஷ்டங்கள் வந்து கடைசியில் நான் சர்ச்சுக்கு தானே போனேன், நான் ஞானஸ்தானம் தானே எடுத்தேன், எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி நஷ்டம் வந்துச்சு, என் கர்த்தர் சொல்லக்கூடாதா, கர்த்தர் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு, ஏன் கேட்கக்கூடாது, ஏன் தடுத்து நிறுத்தக்கூடாதா? நம்ம எப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தர் ஏன் குறுக்க வந்து தடுக்கல, ஏன் கேட்கக்கூடாதா? உள்ள ஆவியானவர் சத்தம் கொடுத்தாரு, உள்ள இருக்கிற நம்முடைய ஆவி மனுஷன் என்ன செஞ்சான்? சத்தம் கொடுத்தான். அதை கேட்கவே இல்லை, அதை கவனிக்கவே இல்லை. ஒரு கல்யாணமோ, ஒரு காட்சியோ, ஒரு காரியமோ, ஒரு பிசினஸோ, ஒரு வியாபாரமோ, ஒரு தொழிலோ, ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிற காரியங்களோ எதுவாக இருந்தாலும் ஆவியானவத்தை கேட்கறது கிடையவே கிடையாது. உள்ள சத்தம் கொடுக்கறத கேட்கறது கிடையவே கிடையாது. அதை கண்டுக்கிறதே கிடையாது. தூக்கி எரிஞ்சிட்டு இவங்களுடைய மனதில் தோன்றுனதெல்லாம், ஆத்மாவில் தோன்றுனதெல்லாம், சிந்திக்கிறதெல்லாம் செய்யுது. கடைசியில் பார்த்தா நஷ்டங்கள், இழப்புகள் அதிகுது. கடைசியில் வந்து சபையை கூட சொல்றது, பாஸ்டர் கூட சொல்றது, கர்த்தரை கூட சொல்றது, சபையில் இருக்கிற அவங்கள சொல்றது, இவங்களை கூட சொல்றது. அதனால கவனிங்க, உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் சொல்ற காரியத்தை என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். அப்ப ஆவி மனுஷன் எப்படி இருக்கணும்? ராஜாவை போல இருக்கணும். மனது எப்படி இருக்கணும்? வேலைக்காரனை போல இருக்கணும். சரீரம் எப்படி இருக்கணும்? ஒரு அடிமையை போல இருக்கணும். உட்காரு, எந்திரினா எந்திரி, போனா போ, வாடா வா. எல்லாரும் இருக்கீங்களா? நீ கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. எது? சரீரம் இழுக்குது. என்ன செய்யுது? இழுக்குது. டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொல்லுது. இப்ப புரியும் நினைக்கிறேன். இவ்வளவு மழையிலும் கூட ஒரு 10 ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொல்லி என் பிள்ளைங்க கேட்கிறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? இவ்வளவு குளிர்லையும் ஒரு காஃபி குடிப்போம், ஒரு சூடாக தான் சாப்பிடுவோம்லாம் கிடையாது. 2 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க டாடி சாப்பிடுவோமா? சரி, தைரியம் இருக்குது, சரி, பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, டெய்லி ஐஸ்கிரீம் என்ன செய்யக்கூடாது சரீரத்துக்கு. டெய்லி இந்த சரீரம் ஐஸ்கிரீம் கேட்குது. கேட்டா என்ன ஆகும்? சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்ப இந்த சரீரத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அடிமை மாதிரி நடத்த கத்துக்கணும். உட்காரு, போனா போ, வானா வா, என்ன செய்யணும் செய், இப்படித்தான். உனக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் கொடுக்க முடியாது.
இஷ்டப்பட்டாலும் உனக்கு கொடுக்க முடியாது. அதனால நல்ல சோறு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. நான் நல்ல மெத்தையில தூங்கக்கூடாதுன்னு சொல்லலை. நல்ல வண்டி நல்ல கார்ல போகக்கூடாதுன்னு சொல்லலை. நல்ல ட்ரெஸ் எல்லாம் உடுத்தக்கூடாதுன்னு சொல்லலை. அதெல்லாம் உடுத்து வந்து நல்லாவே நம்ம சபையில என்ன செய்யறோம், பிரசங்கம் பண்றோம். நல்லா உடுத்து, நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, நல்ல ஆசீர்வாதமா இருங்க, நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, நல்ல ஸ்கூல்ல பிள்ளைகளை படிக்க வைங்க, நல்ல காலேஜ்ல படிக்க வைங்க. ஸ்தோத்திரம், இல்லைன்னு சொல்லல. ஆனா கேட்கறதெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தா கடைசியில் உடம்பு எப்படி ஆயிடும், புஸ் நாயி. அப்புறம் உட்காரும் போது அல்லேலூயா, எந்திரிக்கும் போதும் அல்லேலூயா சொல்றது தப்பு இல்ல. தூக்கி விடுறதுக்கு எத்தனை பேர் வேணும் இருக்கிறீங்களா? அப்ப சரீரத்தை கண்ட்ரோல் படுத்த தெரியணும். அதை கேட்கறதெல்லாம் போடக்கூடாது. இதை போலதான் மனது இழுக்கிற இடத்துக்கெல்லாம் போகக்கூடாது. மனது யோசிக்கிற காரியத்தெல்லாம் செய்யக்கூடாது. மனது ஆசைப்படுற காரியத்தெல்லாம் போய் மூக்கெல்லாம் செய்யக்கூடாது, நுழைக்க கூடாது. உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் அவன் கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறான். அது தீபம், அது லைட்டு, அது சிக்னல் கொடுக்குது. இப்படி போ, செய்யாத, பண்ணாத அப்படின்னு உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் சிக்னல் கொடுக்குறான். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் அதை கவனிக்கிறதே கிடையாது. எங்க சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, எங்க பூட்டி என்ன நினைக்கும், எங்க அப்பத்தா என்ன நினைக்கும், எங்க அவ்வா என்ன நினைப்பாங்க, அவ்வா என்ன நினைப்பாங்க, குவ்வா என்ன நினைப்பாங்க. கர்த்தர் என்ன சொல்றத கவனிக்கணும், வார்த்தை என்ன சொல்றத கவனிக்கணும், உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் என்ன சொல்றத என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். அதை கவனிச்சு நடந்தாலே அநேக வேளைகளில் நாம் என்ன செய்வோம், வெற்றி பெறுவோம். எதை கவனிச்சு நடக்கணும், உள்ள இருக்கிற ஆவி மனுஷன். எல்லாம் சொல்லுங்க, உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் கொடுக்கிற சத்தத்தை கவனித்து நடந்தாலே வெற்றி பெறலாம். ஆமென். வாசிப்போம். ரோமர் எழுதின 8வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இங்க நாம் கவனிக்க வேண்டிய காரியம், ஆவியின்படி நடக்கிறவர்கள். எப்படி நடக்கிறவர்கள்? ஆவியின்படி நடக்கிறவர்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல, சரீரத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல, ஆத்மா சொல்ற பிரகாரம் நடக்கிறவர்கள் அல்ல, ஆவியின்படி நடக்கிறவர்கள். அப்ப ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்தானம் பெற்றது, பரிசுத்த ஆவி என்ற அபிஷேகத்தை பெற்றது, இதெல்லாம் பாருங்க எல்கேஜி மாதிரி ஸ்டார்டிங். அதுக்கு பிறகு நல்ல வசனத்தில் ஆழமா வேறு உண்டணும், வார்த்தை ஆழமா கவனிக்கணும், பிரசங்க செய்தியில போட்டு கேட்கணும். கேட்டு 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 ஆவியின்படி நடக்க என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நடக்க கற்றுக்கொள்ளணும், ஆவியின்படி நடக்க என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் ஆவியின்படி நடக்கிறதே கிடையாது, மாம்சத்தின்படி தான் நடக்கிறாங்க. தோத்து போயிடுறாங்க, வெக்கப்பட்டு போயிடுறாங்க. நான் சபைக்கு போனேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி என்னத்தையும் சொல்லிட்டு இருக்குது, என்னத்தையும் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறது. ஆனா ஆவியின்படி நடந்தாங்களா? நடந்திருக்க மாட்டாங்க. ஆவியான ஆலோசனை கேட்டாங்களா? கிடையாது. சபையில ஆலோசனை கேட்டாங்களா? இல்லை. எதுவுமே செய்யாம இவங்க மாம்சத்தின்படி நடந்துட்டு எங்கேயாவது போய் விழுந்துட்டு கடைசியில் என்ன செய்யறது, தோத்துங்க. அருமையானவர்களை கவனியுங்கள், சத்தியவேதம் சொல்லுகிறது ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின்படி சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி சிந்திக்கும் பொழுது அப்ப ஆவிக்குரிய காரியங்களை தான் செய்வாங்க. அவங்க செய்வாங்க, சரியான காரியத்தை தான் செய்வாங்க, நல்ல அருமையான காரியத்தை தான் செய்வாங்க. அவங்க தோற்று போக மாட்டார்கள். எப்படி நடக்கிறவர்கள்? ஆவியின்படி, மனதின்படி அல்ல, சரீரத்தின்படி அல்ல, ஆவியின்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் எப்பொழுது பாருங்க பாவம் செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால், எப்பொழுது நாம் பாவத்தை மேற்கொள்வோம் என்று சொன்னால், ஆவியின்படி நடக்கும் போது, நம்முடைய ஆவி மனுஷன் ராஜாவை போல ஆளுகை செய்யும் போது நாம் பாவம் செய்யாமல் இருப்போம். எல்லாரும் இருக்கிறீங்களா? எப்போ பாவத்தை மேற்கொள்வோம், எப்பொழுது பாவம் செய்யாமல் இருப்போம் என்றால், ஆவி மனிதன்படி என்ன செய்யும் பொழுது, ஆவியின்படி நடக்கும் பொழுதுதான் நாம் பாவம் செய்யாமல் இருப்போம். பாவத்தை என்ன செய்ய ஆரம்பிப்போம், மேற்கொள்ள ஆரம்பிப்போம். ஆமென். வாசிப்போம். ரோமர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின்
பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள், ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த வசனம் மற்ற மொழிபெயர்ப்புகள் எப்படி வந்திருக்குது அப்படின்னா, ஒரு ராஜாவை போல ஆளுகை செய்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்போ உங்க ஆவி மனுஷன் ஒரு ராஜாவை போல என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். அநேக வேளைகள்ல ஆவி மனுஷன் தான் அடிமை மாதிரி இருக்கான், மனதுதான் ராஜா மாதிரி இருக்குது. இருக்கிறீங்களா? அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு மனதுதான் எப்படி இருக்குது? ராஜாவை போல இருக்குது. ஆவி மனுஷன் அடிமை மாதிரி இருக்கிறான், அது பாட்டுக்கு அடிமை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆனால் ஆவி மனிதன் தான் ராஜாவை போல இருக்க வேண்டும், மனது ஒரு வேலைக்காரனை போல இருக்க வேண்டும், சரீரம் ஒரு அடிமை போல அது இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் உங்களை வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாவத்தில் விழமாட்டீர்கள், பாவத்தை மேற்கொள்வீர்கள், அசுத்தங்களை மேற்கொள்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள், ஜெயிப்பீர்கள், செழிப்படைவீர்கள், வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். ஆமென். அப்ப இந்த ஆவி மனிதன் எப்பொழுது அவன் ராஜாவை போல செயல்பட்டு கொண்டே இருப்பான் என்று சொன்னால் வார்த்தைக்கு கவனிங்கள், கவனிங்கள். உங்க ஆவி மனுஷன் எப்பயுமே ராஜா மாதிரி, ஒரு கிங் மாதிரி அவன் எப்பயுமே இருந்து அவன் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்றால் வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். இடம் கொடுக்கும் பொழுது இந்த ஆவி மனிதன் ராஜாவை போல அவன் என்ன செய்வான்? செயல்பட்டு கொண்டே இருப்பான். அவன் நிச்சயமா என்ன செய்வான்? வெற்றி பெறுவான். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதே கிடையாது, வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறது கிடையாது. வார்த்தையாவது ஒண்ணாவது பைபிள்ல எங்க சபை உபதேசம், எங்க சபையினுடைய கொள்கைகள், எங்க சபையினுடைய கட்டுப்பாடுகள் தான் எங்களுக்கு முக்கியம். அவங்க சபை உபதேசம், அவங்க சபை கட்டுப்பாடு, அவங்க சபையுடைய கொள்கை தான் அவங்களுக்கு முக்கியமே தவிர வார்த்தை அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அதனாலதான் தோற்று போய் விடுகிறார்கள். அதனால்தான் ஆவி மனிதன் அடிமை போல மாறி விடுகிறான். ஆவி மனிதன் ராஜாவை போல இருக்க வேண்டும். ஆவி மனிதன் ராஜாவை போல இருக்கும் பொழுதுதான் பாருங்க நீங்கள் வெற்றி பெற முடியும். ஆவி மனிதன் எப்பொழுது ராஜாவை போல செயல்பட்டு கொண்டே இருப்பான் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படி பாருங்க தீர்மானங்களை எடுக்கும் பொழுதுதான் பாருங்க அங்க நீங்கள் வெற்றி பெற முடியும். அப்படி இந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ராஜாவை போல ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அப்ப நீங்க யாரு? ஒரு ராஜா. நீங்க யாரு? ராஜா மாதிரி உட்காருங்க. நீங்க யாரு? ராஜா. வெளியில பார்த்தா அப்படி தெரியலையே பாஸ்டர், வெளியில ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம், உள்ள நீங்க யாருதான்? ராஜாதான். சத்தியவேதம் சொல்லுகிறது, வேதத்தின் புத்தகத்துல வாசிக்கிறோம், ராயல் ஃபேமிலி. என்ன ஃபேமிலி? ராஜரீக ஆசாரிய கூட்டம். என்ன கூட்டம்? பிச்சைக்கார கூட்டம் கிடையாது, ஓட்டாண்டி கூட்டம் கிடையாது, ராஜரீக ஆசாரிய கூட்டம். அப்ப நீங்கள் ராஜாவை போல இருக்கிறீர்கள். கர்த்தர் பாருங்க உங்களை ராஜாவை போல என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறார். முதல் மனுஷனாய் ஆதாம கர்த்தர் பாருங்க ஆளுகை செய்யும்படியா வைத்தார், ஏவாளை ஆளுகை செய்யும்படியா வைத்தார், இந்த பூமியை ஆளுகை செய்ய முடியாது. ஆதாம் ஏவாளும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும். அவர்கள் ஆள கடவுள் என்று அவர்கள் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். அப்போ ஆதாம் ஏவாள் யாரு? ஒரு ராஜா மாதிரி என்ன செய்யிருந்து அவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும். என்றைக்கு மனுஷன் பாவத்துல விழுந்தானோ அன்றைக்கே அவன் என்ன செய்து விட்டான்? பாவத்துக்கு அடிமையாகி விட்டான். பாருங்க, மனிதனை இப்ப மீட்டெடுத்து மறுபடியுமாய் ராஜா என்ற அந்தஸ்துல அவனை உட்கார வைக்கிறது தான் இயேசு மனிதனாய் பிறந்தார். கொண்டாடுகிறோம். எல்லாரும் இருக்கிறீங்களா? இப்ப கர்த்தர் நம்ம எல்லாம் செஞ்சிருக்கிறாரு, மீட்டு எடுத்திருக்கிறார். நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையினாலே, அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? மறுபடியும் கர்த்தர் இந்த நம்ம ராஜா இந்த ஸ்தானத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. இப்ப ராஜா மாதிரி இருந்து என்ன செய்யணும்? இப்ப ஆளுகை செய்ய வேண்டும். பாவத்தை ஆளுகை செய்ய வேண்டும், வியாதியை ஆளுகை செய்ய வேண்டும், தரித்திரத்தை ஆளுகை செய்ய வேண்டும், கடன் பிரச்சனைகளை ஆளுகை செய்ய வேண்டும். இந்த ஆளுகை எப்போ உங்களுக்கு உண்டாகி கொண்டே இருக்கும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும், கர்த்தருடைய வார்த்தை கவனித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, என் கற்பனையை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம்.
அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் வசனத்தை கவனிக்கிறதே கிடையாது. வசனத்தை கவனிக்காதனாலதான் தோல்வி. நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, வார்த்தையை கவனியுங்கள். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது வார்த்தையை கவனியுங்கள். வார்த்தையின் அடிப்படையில் தீர்மானம் எடுங்கள். நான் சொல்றேன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், பாவத்தை மேற்கொள்வீர்கள், பாவத்தை ஜெயிப்பீர்கள். ஆமென். எனவே எப்பொழுது நாம் பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மனது நம்மை ஆளுகை செய்யும் போதுதான் நாம் பாவம் செய்கிறோம். எனவேதான் நம்முடைய மனதை ஆளுகை செய்ய விடக்கூடாது. நம்முடைய ஆவி பாருங்க, அவன் ராஜாவை போல இருக்க வேண்டும். நம்முடைய மனது அவன் வேலைக்காரனை போல இருக்க வேண்டும். நம்முடைய சரீரம் ஒரு அடிமையை போல இருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது நாம் பாவம் செய்ய மாட்டோம், பாவம் செய்யாமல் இருப்போம். பாருங்க, நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம், நாம் தூய்மையாய் வாழ்வோம், நாம் பாவத்தை ஜெயிக்க எளிமையாய் முடியும். ஆமென். இப்ப அந்த வசனம் தெளிவாய் விளங்கும். எந்த வசனத்தை? வாசனம் இல்லையா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த வசனம் நமக்கு தெளிவாய் விளங்கும். தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தவனினால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தவன் எவனும். அப்ப தேவனால் பிறந்தவன் யார்? நம்முடைய ஆவி மனுஷன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. தேவனுடைய வித்து யாருக்குள் தரித்திருக்கிறது? ஆவி மனிதனுக்குள்ளே தரித்திருக்கிறது. அப்ப ஆவி மனிதனுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை தரித்திருக்கும் பொழுதுதான் ராஜாவை போல என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடினால் அவன் பாவம் செய்ய மாட்டான். யார் பாவம் செய்ய மாட்டான்? நம்முடைய ஆவி மனிதன். அப்ப ஆவி மனிதன் மறுபடியும் பிறந்திருக்கிறான். ஆவி மனிதனுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை தரித்திருக்கிறது. ஆவி மனிதன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். இருக்கிறீங்களா? அப்ப ஆவி மனிதன் பாவம் செய்ய மாட்டான் என்று சொன்னால், அப்ப ஒரு விசுவாசி பாவம் செய்வதற்கு விருப்பம் எங்கே இருந்து வருகிறது? எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால், நம்முடைய மனதிலே இருந்துதான் என்ன செய்கிறது? அந்த விருப்பங்கள் வருகிறது. ஆவி மனிதனிலிருந்து அந்த விருப்பம் வருவது கிடையவே. சரி, இந்த மனது எப்பொழுது மறுரூபமாகும்? எப்பொழுது புதிதாகும்? வல்லமை உள்ள கர்த்தருடைய வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த மனது என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மறுரூபம். அப்ப நம்முடைய மனதையும் புதிதாக்கக்கூடியது எது? கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய ஆவியை மறுபடியும் பிறக்க செய்ததும் கர்த்தருடைய வார்த்தை தான். நம்முடைய மனதை புதிதாக்குவதும் கர்த்தருடைய வார்த்தை தான். எல்லாரும் இருக்கிறீங்களா? வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அருமையானவர்களே, கவனியுங்கள். என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் மறுபடியும் பிறந்து விட்டோம். அன்றைக்கு நாம் புது சிருஷ்டியாய் மாறிவிட்டோம். எங்கே புது சிருஷ்டியாய் மாறினோம்? மனதிலே அல்ல, சரீரத்திலே அல்ல, நம்முடைய ஆவி மனிதனிலே, உள்ளான மனிதனிலே, அந்த இருதயத்திலே நாம் புது சிருஷ்டியாய் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். எல்லாரும் இருக்கிறீங்களா? அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்க ஒருவன். யார் இந்த ஒருவன்? மனதா, சரீரமா, ஆவியா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். யார் இந்த ஒருவன்? மனதா, சரீரமா, ஆவியா? ஆவி மனிதன். யாருங்க? ஆவி மனிதன். ஆவி மனிதன் தான் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இப்ப இந்த புது சிருஷ்டியாய் இருக்கிறானே பாருங்க, இவனுக்குள்ள எந்த ஃபால்ட்டும் கிடையவே கிடையாது. அவனுக்குள்ள பாவம் கிடையவே கிடையாது. ஏனென்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம். எங்கே பழையவைகள் ஒழிந்து போயின? எங்கே எல்லாம் புதிதாயின? மனதிலேயா, சரீரத்திலேயா, ஆவி மனிதனிலேயா? ஆவி மனிதனிலே எல்லா பழையவைகள் ஒழிந்து போயின. ஆவி மனிதனிலே எல்லாம் என்ன செய்து விட்டது? புதிதாகி விட்டது. எல்லாரும் இருக்கிறீங்களா?
எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். அப்ப பழசு எங்க இருக்குது? மனதில் இருக்குது. ஆவியில கிடையவே கிடையாது. இந்த மனதிலே தான் அந்த பழைய எண்ணங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டே இருக்கிறது? ஒட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்ப நம்முடைய ஆவி மனுஷன் மறுபடியும் பிறந்து விட்டான், புதிதாகி விட்டான். எப்படி? தேவனுடைய வார்த்தை என்கிற வித்து நம்முடைய ஆவி மனிதனிலே விழுந்தபடினாலே. அது மாத்திரமல்ல, பழையவைகள் எல்லாம் என்ன செய்து விட்டது? ஒளிந்து போய் விட்டது, எல்லாம் புதிதாகி விட்டது. எங்கே? நம்முடைய ஆவி மனிதனிலே பழையவைகள் என்ன செய்து விட்டது? எல்லாம் ஒளிந்து போய் விட்டது, எல்லாம் என்ன செய்து விட்டது? புதிதாகி விட்டது. நல்லா கவனிங்க. பழசெல்லாம் ஆவி மனிதனில் ஒளிந்துருச்சுன்னா, பழசெல்லாம் ஆவி மனுஷன்ல புதுசாயிருச்சுன்னா, அப்ப பழசெல்லாம் இப்ப எங்க இருக்குது? எங்க இருக்குது? மனதில் இருக்குது. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. என்னுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. உடனே சொல்றான், உன்னுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்ப வசனம் தான் மனதில் செய்யுது, உயிர்ப்பிக்குது. வசனம் தான் மனதில் புதிய எண்ணங்களை உண்டாக்குது. வசனம் தான் மனதில் பாருங்க மருத்துவத்தை என்ன செய்கிறது? ஏற்படுத்துகிறது. அப்பதான் அதனாலதான் வசனத்துக்கு என்ன செய்யணும்? நாம இடம் கொடுக்க வேண்டும். சரி, இந்த மனது எப்பொழுது புதிதாகும்? நான் போன வாரத்திலே வாசித்தோம். வல்லமையுள்ள கர்த்தருடைய வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவே பாருங்க, தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை என்ன செய்யறது? உண்டாக்குகிறது. ஆமென். தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யறது? மறுபிறப்பை உண்டாக்குகிறது. ஓகே, இப்ப இன்னொரு காரியத்தை நான் பார்க்க போறோம். மறுபடியும் பிறந்தவர்களுக்கு தான் சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? ஆமென். நிச்சயம் இருக்குதா? நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். ஏற்கனவே தாயின் வயிற்றில் நான் பிறந்தேன், இப்ப மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறேன்? நான் பிறந்திருக்கிறேன். எங்க பிறந்திருக்கிறேன்? ஆவியில பிறந்திருக்கிறேன். மறுபடியும் பிறந்திருக்கிறேன். தேவனுடைய வித்தியனுக்குள்ள விழுந்தபடினாலே நான் மறுபடியும் என்ன செய்திருக்கிறேன்? பிறந்திருக்கிறேன். ஆமென். இதற்கு நிச்சயம் இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஆமென். born again. நான் மறுபடியும் என்ன செய்திருக்கிறேன்? பிறந்திருக்கிறேன். இப்ப இன்னொரு காரியத்தை நான் பார்க்க போறோம். அது என்னன்னா, மறுபடியும் பிறந்தவர்களுக்கு தான் சுதந்திரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. யாருக்கு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது? மறுபடியும் பிறந்தவர்களுக்கு. எல்லாருக்கும் கிடையாது. மறுபடியும் பிறந்தவர்களுக்கு தான் சுதந்திரம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் மாமே. நாம் யாரா இருக்கிறோம்? பிள்ளைகள் தான் என்னவா இருக்கிறாங்க? சுதந்திரவாளியா இருக்கிறாங்க. எத்தனை பேர் இந்த ஆண்டவருக்கு பிள்ளையா இருக்கிறீங்க? சிலருக்கு அதுலயே சந்தேகம் வந்துடும். இல்லங்க பாஸ்டர், நான் என்ன ஆண்டோடைய பிள்ளையா இல்லைன்னு எனக்கு நிச்சயம் இல்லவே. நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், பிறக்கலைன்ற நிச்சயமே. அதைத்தான் இந்த 3 வாரம் வேலைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க, நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவனுடைய வித்து உங்களுக்குள்ளே விழுந்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே விழுந்திருக்கிறது. ஆவியிலே மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. ஆமென். மனதில் சில அழுக்குகள் இருக்கலாம், அதை அப்புறம் பார்த்துக்கிறோம். ஆவியில் என்ன செஞ்சிருக்கிறீங்க? நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. இந்த நிச்சயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். பிறகு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள், கொடிய துர்க்குணங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா வெளியே ஓட ஆரம்பிச்சிடும். பெரிய வெற்றி நீங்க என்ன செய்வீங்க? பார்ப்பீர்கள். ஆனா ஒன்றை மனதில் வையுங்கள், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு தான் சொந்தம்? பிள்ளைகளுக்கு தான் சுதந்திரம். பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும். ஆமென். யார் மறுபடியும் பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் யாரு? சுதந்திரவாளிகள். அவர்கள் தான் பிள்ளைகள். நாம் மறுபடியும் பிறந்தவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் தான் யாரா இருக்கிறோம்? சுதந்திரவாளியா இருக்கிறோம். அப்ப தேவனுடைய சுதந்திரத்துக்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு யார் தான் சுதந்திரவாளி? தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு,
தேவனுடைய சொத்துக்களுக்கெல்லாம் யார் தான் சுதந்திரவாளி? நாம் தான் சுதந்திரவாளியாய் இருக்கிறோம். என்றால் நாம் ஆவியிலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆவியிலே மறுபடியும் பிறந்தவர்கள் தான் சுதந்திரவாளிகள், ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகள். தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளாய் இருக்கிறார்கள். எத்தனை ஒரு ஆவியிலே பிறந்திருக்கிறீங்க? எல்லா கரைகளும் சொல்லுவோம். நான் ஆவியிலே மறுபடியுமாய் பிறந்திருக்கிறபடியா நான் சுதந்திரவாளி. ஆமென். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் யார் தான் சுதந்திரவாளி? நான் தான் சுதந்திரவாளி. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறேன்? பிறந்திருக்கிறேன். இப்போ ஒரு கேள்வி வருது, நான் தான் சுதந்திரவாளி, அதாவது மறுபடியும் பிறந்தவர்கள் தான், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் தான் சுதந்திரவாளி என்று சொன்னால், அப்ப மற்றவங்கள சுதந்திரவாளி கிடையாதா? கிடையாது. அவன் மற்றவங்கள ஆண்டவர் நேசிக்கலையா? ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். ஆண்டவர் அவர்களை நேசித்த அப்படின்னால்தான், ஆண்டவர் அவர்களை அன்பு கூர்ந்த அப்படின்னால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் மனிதனாக அவதரித்து கல்வாரிக்கு சிலுவைக்கு போய் எல்லா பாடுகளையும் பட்டு பாருங்க, எல்லா அடிகளையும் பெற்று பாருங்க, அங்க வேதனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆசீர்வாதங்களை கர்த்தர் செய்திருக்கிறாரு, சம்பாதித்து வைத்திருக்கிறார். இப்ப இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள், இந்த பூமியில் இருக்கிறவர்கள் யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவரை விசுவாசிக்கிறார்களோ, அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் மறுபடியும் பிறக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் இவர்களை நேசித்தபடியினால்தான் இவருடைய பாவத்தை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தார். இவர்களுக்காக ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இப்ப இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்பொழுது இவர்களுக்கு வந்து பலிக்கும் என்று சொன்னால், இவர்கள் தேவனுடைய பிள்ளையாய் பிறக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்போதுதான் இவைகள் வந்து பலிக்கும். தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப ஒரு மனுஷன் எப்போ தேவனுடைய பிள்ளையா மாறுறான்? எப்போ ஒரு மனுஷன் ஆவியில மறுபடியும் பிறக்கிறான்? எப்போ ஒரு மனுஷன் ஆவியில ஜெனிப்பிக்கப்படுறான்னா, இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது. அப்ப கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு வந்து பலிக்க வேண்டும் என்றால், அதை முதலாவது இயேசு வண்டையில வர வேண்டும், இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். அப்படி வைக்கும் பொழுது, இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவன் தேவனுடைய பிள்ளையா என்ன செய்கிறான்? மாறுகிறான். அவன் மறுபடியும் என்ன செய்கிறான்? பிறக்கிறான், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறார் என்று சத்தியம் தெளிவாய் சொல்லுகிறது. எனவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒருவேளை இருப்பீர் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை உடைய சொந்த இரட்சகராக, ஆண்டவராக, மீட்பராக என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆசீர்வாதங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பலிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லா கரங்களுக்கும் சொல்லுவோம். நான் தேவனுடைய பிள்ளை, நான் சுதந்திரவாளி, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னுடையது. ஆமென். எனவே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ஆவியிலே மறுபடியும் பிறக்கிறான். அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் அவன் சுதந்திரவாளியாய் மாறுகிறான். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். நாம் ஏற்கனவே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆமென். மற்றவங்கள என்ன செய்யலாம்? மறுபடியும் பிறக்கல. நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம். இப்ப நமக்கு தேவன் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். என்ன வேலையை கொடுத்திருக்கிறார்? விதைக்கிற வேலையை கொடுத்திருக்கிறார். என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரு? விதைக்கிற வேலையை கொடுத்திருக்கிறார். எதை விதைக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்?
எந்த காரியத்தை செய்வதற்கு பாருங்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதை விதைக்கிற வேலை என்று சொன்னால் வசனத்தை விதைக்கிற வேலை, வசனமாகிய விதை விதைக்கிற வேலை. இந்த வேலையை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். வசனத்தை பாருங்க எங்கே விதைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலே, ஆவி மனிதனிலே என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும். அப்ப விதைக்கும் போதுதான் அநேகர் பாருங்க தேவனுக்கு ஆவியிலே மறுபடியும் என்ன செய்வார்கள்? பிறப்பார்கள், ஜெனிபிக்கப்படுவார்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர்கள் என்ன செய்வார்கள்? வருவார்கள். அப்ப தேவன் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். என்ன வேலை? வசனத்தை விதைக்கிற வேலை. இந்த பறவைகள்லாம் இருக்குது பாருங்க, அது செய்யற ஒரு பெரிய நன்மை என்னன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மரத்துல உட்காந்து பழத்தை சாப்பிடும். அந்த பழத்தை அப்படியே தூக்கிட்டு போய் என்ன செய்யும்? பல கிலோமீட்டர் தூரத்துல எங்கேயோ வச்சு சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அந்த விதையெல்லாம் என்ன செய்யும்? கீழே அங்க ஒரு 100 மரம் வளரும். இந்த மாதிரி பாருங்க ஆயிரக்கணக்கான பறவைகள், ஆயிரக்கணக்கான பாருங்க பறக்கக்கூடிய ஜீவராசிகள் இருக்குது. அதெல்லாம் பாருங்க விதைகளை எடுத்துக்கொண்டு என்ன செய்யுது? பல இடங்களுக்கு, பல நாடுகளுக்கு போகுது, பல தேசங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு, பல மாவட்டங்களுக்கு, பல கிராமங்களுக்கு, பல இடங்களுக்கு, மனுஷன் போக முடியாத இடத்துக்குலாம் அது போகுது பாருங்க. போய் விதைகள் என்ன செய்யுது? அங்கங்க போட்டு அது பாருங்க விளைஞ்சு அது 100 வருஷம், 1000 வருஷம், 200 வருஷம் நின்று. இப்படி நாம் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யணும்? சுமந்து கொண்டு பல இடங்களுக்கு போகணும். இந்த சுவிசேஷ வசனத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். இந்த அன்பின் சுவிசேஷத்தை, இந்த கிருபையின் சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். சுமந்து கொண்டு போய் நம்முடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இருக்கிறீங்களா, அவர்களுக்கு கொண்டு போய் இந்த வசனத்தை விதைக்க வேண்டும். விதைக்கும் போது அங்கே மறுபிறப்பு உண்டாகும், மறுபடியும் ஜெனிபிக்கப்படுவார்கள், தேவனுடைய பிள்ளையாய் மாறுவார்கள். அவருடைய குடும்பங்கள் வாழ ஆரம்பிக்கும், குடும்பங்கள் தலைக்க ஆரம்பிக்கும், செழிக்க ஆரம்பிக்கும், அநேகர் சுகமடைவார்கள், அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படும். சாபத்திலே கிடக்கிறவர்கள் விடுதலை ஆவார்கள், பாவத்திலே கிடக்கிறவர்கள் விடுதலை ஆவார்கள், தோல்வியிலே கிடக்கிறவர்கள் விடுதலை ஆவார்கள். அப்ப கர்த்தர் நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறாரு. என்ன வேலைனா வசனத்தை சுமந்து கொண்டு போய் விதைக்கிற வேலை. நன்றாய் கவனிங்கள். யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் இந்த சுவிசேஷ வசனத்தை சுமந்து கொண்டு வந்து நமக்குள்ள விதைச்சனாலதான் இன்னைக்கு நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். இன்னைக்கு நாம் சுதந்திரவாளியா இருக்கிறோம். இன்னைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு தேவன் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். என்ன வேலை? வசனத்தை கொண்டு போய் விதைக்கிற வேலை. அப்படி விதைக்கும் போது விளைச்சல் கண்டிப்பா என்ன செய்ய ஆரம்பிக்கும்? உண்டாக ஆரம்பிக்கும். அது மாத்திரம் இல்ல, அதுக்குரிய பலனை கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வாரு? நமக்கு தருவார். எத்தனை விதைகளை நினைக்கிறீங்க? போற இடங்கள்ல மார்க்கெட்டுக்கு போறோம், இங்கேயோ பல இடங்களுக்கு போறோம். போற இடங்கள்ல பாக்குறவங்களை சந்திச்சு ஆண்டவரை பத்தி சொல்லி, சுவிசேஷ வசனத்தை சொல்லி, ஆண்டவர் உன்னை சுகமாக்குவார், ஆண்டவர் உன்னை விடுதலையாக்குவார், ஆண்டவர் பிள்ளைக்கு நல்ல வேலையை கொடுப்பாரு, ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவாரு, சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குவார். இயேசு உனக்காக சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவரை நம்பு, அவரை விசுவாசி, அவரை ஏற்றுக்கொள். உன் தலைவிதி மாறும், உன் சாபமெல்லாம் தொலையும், உன் தரித்திரம் எல்லாம் மாறும், கடன் பிரச்சனை எல்லாம் மாறும். சுவிசேஷ வசனத்தை விதைக்கிறோம். அது நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க, போய் விதைங்க, பாக்குறவங்களுக்கு எல்லாம் விதைங்க. கர்த்தர் செய்வார், உங்களுக்கு அறுவடையை தருவார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை செய்வார், கர்த்தர் தருவார். ஆகவே ஒரு சோம்பேறியா இருக்க முடியாது. கர்த்தர் நம்ம என்ன செய்யல, அழைக்கல. பல இடங்களுக்கு போறோம், பல இடங்களுக்கு வருகிறோம். ஒவ்வொரு இடங்கள்ல இந்த வசனத்தை சுமந்து கொண்டு போய் என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? அவர்களுக்கு விதைக்க ஆரம்பிக்க வேண்டும். விதைக்கும் போது விளைச்சலை தேவன் என்ன செய்வார்? தருவார். எத்தனை பேர் இந்த வேலை செய்யலாம் நினைக்கிறீங்க? பாஸ்டர் நான் ரொம்ப படிக்கலையே. இப்ப நான் சொன்னேன் பாருங்க, இந்த காரியத்தை சொல்றதுக்கு எத்தனை பேர் படிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க? இயேசுனை சுகமாக்குவார், இயேசுனை காப்பாற்றுவார், இயேசுவும் கண்ணீரை தொடப்பாரு. இதுக்கு படிச்சிருக்கணுமா? BA MA படிச்சிருக்கணுமா? இயேசுவும் கண்ணீரை தொடப்பார், இயேசுவும் பிள்ளைக்கு சுகத்தை கொடுப்பாரு, இயேசுவும் பிள்ளைக்கு என்ன செய்வார்? வாழ்வு தருவார், நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல திருமணத்தை முடிச்சு வைப்பார், உன் கணபரசனை தீர்த்து வைப்பார், உன் கண்ணீர் யாவை கத்த துடைப்பார். உனக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், உன்னை வாழ வைப்பார். அவரை நம்பு, அவரை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய படிச்சிருக்கணுமா? சிம்பிளா சொல்லலாம்.
ஆமே. படிச்சவங்களும் சொல்லலாம், படிக்காதவங்களும் சொல்லலாம். சுவிசேஷ வசனத்தை சுமந்து கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும்? விதைக்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், முடிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். நான் நட்டேன், நான் ஒன்னும் சொல்லியே படுத்து கிடக்கல வீட்டுக்குள்ள. நான் மறுபடியும் பிறந்துட்டேன், நான் ரசிக்கப்பட்டேன், நான் இன்னைக்கு எப்படி பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவேன், நான் மட்டும் பரலோகத்துக்கு போனா நல்லா போதும், இவன் எப்படி போனா எனக்கு என்ன, இவன் தரிசா போனா கூட எனக்கு என்ன? அப்படி இல்லை. நான் நட்டேன்றாரு. நான் நட்டேன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு? ரோமர்கள் நிறுவத்துல எருசலேம் தொடங்கி இல்லரிக்கும் வரைக்கும் நான் சுவிசேஷ வசனத்தை விதைத்தேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு பட்டி தொட்டிகள், ஒவ்வொரு கிராமங்கள், ஒவ்வொரு ஊர்களெல்லாம் நான் வந்து போய் இந்த சுவிசேஷ வசனத்தை நான் சொன்னேன்னு சொல்றேன். அருமையானவர்களே கவனியுங்கள். ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலையும் சுவிசேஷ வசனத்தை கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும்? விதைக்க. அப்படி விதைக்கும் போது தேவன் விளைச்சலை தருவார். ஆமே. கைப்பிடி சொல்லுங்க, சுவிசேஷ வசனத்தை சுமந்து கொண்டு போய் விதைங்க, விளைச்சல தேவன் தருவார், அறுவடைய தேவன் தருவார். ஆமே. யார் விளைய செய்தா? தேவன் விளைய செய்தா. தேவன் மறுபிறப்பை பாருங்க அங்க உண்டாக்குவாரு. நீங்க கொண்டு போய் வசனத்தை விதைக்க வேண்டிய வேலை உங்க வேலை. வசனம் மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சோம், வார்த்தை மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். அது மறுபிறப்பை உண்டாகும், மறுபடியும் ஜெனிப்பிக்கும். எதை கொண்டு போய் விதைக்கும் போது? கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் விதைக்கும். எனவே இன்றைக்கு நம்முடைய வேலை என்ன? தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், போய் நல்லா சாப்பிட்டு கிப்ட்டு வருவோம், சந்தோஷம் தான். சாப்பிடுங்க, உங்க சொந்தக்காரவங்க திருப்தியை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அவங்கள ஆசீர்வதிச்சு என்ன செய்யுங்க? அந்த வீட்டை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிச்சுட்டு வாங்க. அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டீங்க, சாப்பிட்டுட்டு அந்த வீட்டை ஆசீர்வதிச்சுட்டு வாங்க. எனக்கு நான் தூசி தட்டி விட்டுட்டு வராதிங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? நாங்க எப்படி இருக்கோம் பாருங்க. சில வேலைகள்ல போறோம், சாப்பிட்டுட்டு கண்ணை மூடி, ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறேன், இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், இந்த வீட்டாளர் ரத்தத்தை தெளிக்கிறேன்ப்பா, ஆவியானவர் இந்த வீட்டுல கிரியை செய்யும், பரிசுத்த ஆவியானவர் இந்த வீட்டுல அசைவாடும், ரட்சிப்புக்குள் கொண்டு வரும், மீட்புக்குள் கொண்டு வரும், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த வீட்டாளர் வெளிப்படுத்தும், உடைய அன்பை இந்த வீட்டாளர் ருசி பார்க்கட்டும், இந்த குடும்பம் வாழட்டும் ஆண்டவரே, சுகித்திருக்கட்டும் ஆண்டவரே. ஆமே. குடும்பம் விடுதலை ஆகட்டும். எனக்காக ஜெபம் பண்றோமா? முதல்ல ஜெபம் பண்ணணுங்க. கரிசூர் போட்டாங்க, நல்லா தின்னோம், அப்படி எதிர்த்து வந்துட்டு இருக்க கூடாது. ஒரு சுயநலவாதியா இருக்க கூடாது. அந்த குடும்பம் வாழணுமே நினைக்கணும். ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி வரும்போது இயேசுவை நம்பு, இயேசு விசுவாசி, உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் குடும்பம் வாழும். ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன விதை, அது வேலை செய்யும் பாருங்க. அது வேலை செய்யும் பாருங்க. ஒரு பெரிய மனுஷன் பாருங்க, கடனுக்குள்ள மூழ்கி தரித்திரம் வாங்கிட்டார், பெரிய கோடீஸ்வரன். அவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருந்துருக்கிறார், இன்னொரு மாநிலத்துக்கு ஆட்டோவில் ஏறி. அவர் போய் அங்கே எல்லா வேலைகளையும் முடிச்சு கிழிச்சிட்டு திரும்பி வரும்போது ஆட்டோவில் ஏறி உட்காந்துருக்கும் போகும்போது இந்த ஆட்டோக்காரன் சொன்னாரா, சார் இயேசு நம்புங்க, ஒன்றுமே சொல்லலை, இயேசு நம்புங்க, அந்த இயேசு உங்களை காப்பாற்றுவார். உங்களை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்குது, ஏதோ கடனுக்குள்ள முங்கி இருக்கிறீங்க, ஏதோ சிக்கலில் இருக்கிறீங்க, ஒன்றும் ஆயிட்டீங்கன்றது தெரியுது, இயேசு நம்புங்க, இயேசு உங்களை வாழ வைப்பார். எப்படி பாருங்க, சின்ன அந்த யாருமே தெரியாது அந்த ஆளு. அதுக்கப்புறம் என்ன யாரும் பார்க்கல, போயிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அவர் பாருங்க இன்னொரு மாநிலத்துக்கு போயிட்டு டிவி ஆன் பண்ணி இருக்கிறாரு. அங்கே பார்த்தா டிவி ப்ரோக்ராம்ல இயேசுவை பற்றி சொல்லியிருக்காரு. இயேசுவை பற்றி சொல்லணும், என்னடா இயேசுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, இயேசுனா யாருன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி சபைக்கு போகும்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு சபைக்கு போனாங்க. பெரிய கோடீஸ்வரர் இருந்தவர் சாப்பாடு கொடி நம்ம ரோட்டில் தெரிஞ்சிருக்கிறார். மனைவி ஒவ்வொரு லாட்ஜ், வீடு கூட இல்லாமல் லாட்ஜில் தங்கி இருந்திருக்கிறார். சபைக்கு போய் வசனத்தை கேட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு பாருங்க பொருட்களை வாங்கி அங்கே விற்கிறாங்க. இங்கே உட்காந்துக்கிட்டேன்
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய செல்வ செழிப்பா, அவங்க வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அநேகர் சொந்தக்காரங்கலாம் 2-3 கார் வாங்கி காரில் பாருங்க அவங்களெல்லாம் சபைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் பாருங்க. இது எப்படி வந்துச்சு? எங்கேயோ ஒரு மனுஷன் ஆட்டோவில் போகும்போது இந்த ஆட்டோக்காரே சொல்லியிருக்கிறான், சார் இயேசுவை நம்புங்கன்னு. எல்லாரும் இருக்கிறீங்களா? நீங்க போற போக்குல ஒரு வீட்டுக்கு போறீங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க, நண்பர்கள் வீட்டுக்கு போறீங்க, இப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த வார்த்தை வேலை செய்யும். இந்த குடும்பம் வாழ்வடையும், தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆகும், சாபத்திலிருந்து விடுதலை ஆகும், நோயிலிருந்து விடுதலை ஆகும். அப்ப நாம் இன்றைக்கு மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டதை போல இந்த அநேகர் மறுபடியும் என்ன செய்யப்பட வேண்டும்? ஜெனிப்பிக்கப்பட வேண்டும். நான் இன்றைக்கு தேவனுடைய சுதந்திரவாளியாக இருக்கிறோம். அநேகர் தேவனுக்கு சுதந்திரவாளியாக ஆக வேண்டும். அப்ப எப்ப ஆவாங்க அவங்க? நீங்க வசனத்தை கொண்டு போய் ஆமென். தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற இரண்டாவது காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை நமக்கு மறுபிறப்பை உண்டாக்குகிறது. ஆமென். எல்லா கண்களையும் மூடி நாம் ஜெபிப்போம். ஓ தேவனே ஸ்தோத்திரம். சத்தியவேதம் சொல்லுகிறது, சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை பிரசங்கம் வேண்டும். ஓ தேவனே ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் என்று ஜெபம் பண்ணது கத்துட்டேன். நான் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். என் மூலம் அநேகர் ரட்சிக்கப்படணும். என் மூலம் அநேகர் ரட்சிக்கப்பட்டு அநேகர் வாழ்வடையணும், அநேகர் சுகம் அடையணும், அநேகர் விடுதலை அடையணும், அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்படணும்பா. என்னை பயன்படுத்துங்க ஆவியானவரே. தூய ஆவியானவரை என்னை பயன்படுத்துங்க. என்னை உபயோகி ஆவியானவரே. பொது இடங்களில் வருகிற இடங்களில் நண்பர்களுக்கு உங்களுடைய வசனத்தை நான் விதைக்க வேண்டுமே, சுவிசேஷ வசனத்தை விதைக்க வேண்டுமே. எத்தனையோ ஜனங்கள் கைகால் விளங்காம கிடக்குறாங்க, வியாதியில கிடக்குறாங்க, தரித்திரத்துல கிடக்குறாங்க, சாபத்துல கிடக்குறாங்களேப்பா. கல்லு மனசை நான் வந்துடக்கூடாது, இருதயத்தை அப்படியே கல்லாக்கிட்டு வந்துடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு ஜெபத்தை பண்ணணுமே, அவங்களுக்கு ஒரு ஜெபத்தை நான் பண்ணணுமே, அவங்க சுகமாகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணுமே. அவங்களுக்கு சுவிசேஷ வசனத்தை விதைக்க வேண்டுமே. அவர் மறுபடியும் பிறக்க வேண்டுமே. அவர் மறுபடியும் பிறந்தார்கள் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் சுதந்திரவாளியாய் மாறுவார்களே. ஓ என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும் தேவனே. என்னுடைய வார்த்தை என்னை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறதே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழிவில்லாத வித்தினாலே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேனே. ஓ தேவனே ஸ்தோத்திரம். என்னுடைய வல்லமையுள்ள வசனத்துக்கு இருதயத்திலையும் மனதில் இடம் கொடுக்கிற ஆண்டவரே. என்னுடைய ஆவி மனிதன் ஒரு ராஜாவை போல அவன் இருக்க வேண்டுமே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, என்னுடைய மனது உடைய வார்த்தையினாலே புதுப்பிக்கப்பட வேண்டுமே. வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்கிறேன். ஓ தேவனே ஸ்தோத்திர ஆண்டவரே. மனது சொல்றதெல்லாம் நான் கேட்கக்கூடாது, ஆவி மனிதன் சொல்வதைத்தான் கேட்க வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வார்த்தையை மையமாய் வைத்து சில தீர்மானங்களை எடுக்க வேண்டுமே. மனதில் தோன்றதெல்லாம், மனதில் விரும்புறதெல்லாம் கர்த்தாவை மையமா வச்சு முடிவெடுத்துடக்கூடாது. நான் தோற்று போய்விடக்கூடாது. வார்த்தையை மையமாய் வைத்து ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு என்னுடைய ஆவி மனிதன் கொடுக்கிற சிறுநலை வைத்து சரியாய் நான் முடிவெடுத்து நான் செல்ல வேண்டும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். ஓ ஹல்லேலூயா. பிதாவே இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. அவனே இன்றைக்கு பேசினீர் ஆண்டவரே, இந்த வார்த்தை கொண்டு பேசினீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஓ தேவனே, என்னுடைய உள்ளங்களை திறக்கிறோம் ஆண்டவரே. ஓ தேவனே, என்னுடைய வார்த்தைகளுடைய மனதை உயிர்ப்பிக்கட்டும், புதுப்பிக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுவிசேஷ வசனத்தை சுமந்து கொண்டு அநேக இடங்களிலே விதைக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஓ அநேகர் விடுதலையாகட்டும், அநேகர் வாழ்வடையட்டும் ஆண்டவரே, சுகம் அடையட்டும். அநேக குடும்பங்கள், உடைந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டுமே, பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் வாழ்வடைய வேண்டுமே. பிள்ளைகளை பயன்படுத்தும், எங்களை பயன்படுத்தும் ஆவியானவரை தொடர்ந்து நடத்தி செல்லும். பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் நீர் சந்தித்தரலாம். ஓ அவிதமாய் செய்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.